ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து 3 நாள் ஆகிட்டு வீடியோ போட்டு. சாரி, போன வீடியோ அப்லோட் பண்ணும்போது கொஞ்சம் வெளில போயிட்டேன். இன்றைக்கி தான் வந்தேன். சரி 3 நாள் வீடியோ போடலன்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்தா நம்ம பிளாக் ஒரு சிக்கு பொரிச்சிடுச்சு. டோடு வெளியே கிடந்துச்சு. பார்த்தா ஒரு சிக்கு இன்றைக்கி தான் பொரிச்சுருக்கிறேன். ரொம்ப சின்னதாக இருக்குது. காட்டுறேன், லைட்டாக தெரியும். சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நான் மிதித்ததுனா செத்துரும். ஆனால் ரொம்ப சின்ன சிக்கில், அதனால் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். 2 நாள் கழிச்சு நானே ஃபோட்டோ பிடிச்சி கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டு விடுவேன். அப்புறம் அதோட பேர், அப்புறம் இது கொண்டையோட பேர். கொண்டையோட 2 சிக்கும் வெளியே இறங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு. ஓரளவு பறக்குது. கொண்டை எக் வச்சு ஒரு வாரம் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா லக்கி அதில் கூடு கட்டிகிட்ருக்கு. லக்கியும் லக்கியோட பேரும் இதில் கூடு கட்டிகிட்ருக்கு எக் வைக்க. பார்த்திங்கன்னா இந்த புறா இருக்கு, இந்த கொண்டையோட பேர். இது என்ன பண்ணுதுன்னா, இந்த லக்கியும் லக்கியோட பேரையும் டெய்லியும் துரத்திக்கிட்டே இருக்குது. இந்த கூண்டில் அடைய விட மாட்டேங்குது. இந்த 2 கூண்டையும் யாரும் பிடிச்சிக்கிட்டா, அதனால் என்ன பண்ணுதுன்னா இதை துரத்திக்கிட்டே இருக்குது. டிஸ்டர்ப் பண்ணுது ரொம்ப. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆஷு இந்த வாட்டி 2 சிக்கும் பொரிக்கும்னு கொஞ்சம் ப்ரே பண்ணிங்க, பொரிக்கணும்னு கொஞ்சம் எல்லாம் ப்ரே பண்ணுங்கள், பார்ப்போம் இந்த அடி பொரிக்குமான்னு பார்ப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மாத்துக்கனோட 2 சிக்கும் ரொம்பவே பெருசாக இருக்குது. பார்த்திங்கன்னா இதுதான் ஃபீமேலு. இந்த முதுகில் கருப்பு இருக்குது பார்த்திங்களா, அது ஃபீமேலு. இதுக்கு கால் பிசுறு கொஞ்சம் அதிகம். மேலுக்கு வந்து கால் பிசுறு கொஞ்சம் கம்மி, அந்தன்னு இருக்குது. இது கூட்டை பார்த்தாலே தெரியும். இந்த அதோட எச்சம் அதிகமாக இருந்தாலும் தீனி அதிகமாக சாப்பிடுதுன்னு அர்த்தம். தோல்லாம் பார்த்தா அந்தளவுக்கு தீனி இருக்காது, எச்சம் இருக்காது. எவ்வளோக்கெல்லாம் எச்சம் வெளியேற்றுதோ அவ்வளோக்கெல்லாம் தீனி சாப்பிடுதுன்னு அர்த்தம். அது 2 குஞ்சாலும் பெரிய குஞ்சாக தான் இருக்குது, சரியான பெருசு. அதோட பேர் மறுபடியும் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. அது குஞ்சு மேலே குந்துறதில்லை மாற்றுக்குன்னு. அதனால் என்ன பண்ணுன்னா, மேலே வந்து அவங்க வீட்டில் அடைஞ்சிக்கிட்டு இருந்துச்சுல, இப்போ அங்கே அடையிறதில்லை, இங்கே வந்துட்டு இந்த இருக்கு பாருங்க, தடி மாதிரி இருக்கு பாருங்க. இந்த கூடு கட்டிட்டு மறு எக் வைக்கிறது கூடு கட்டிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் எக் வச்சிரும்னு நினைக்கிறேன். அநேகமாக பரவாயில்ல. கொண்டை பொரிக்கலான்னா 2 ஆனால் சூப்பர் குஞ்சு. அதுவும் நல்லா கால் பிசுறு, வால் நல்ல அகலமாக இருக்கும். வால் ஒட்டி இல்லாமல் நல்லா அப்படியே விரிஞ்சிருக்கும். பேண்டில் மேலே தூக்கிட்டு இருக்காது, பட்டையாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாக்லேட்டோட 2 சிக்கும் நல்லா இருக்குது. நான் போனாட்டி ஒன்று செத்து போனச்சில், ரெட் கலர்னு சொன்னேன், ஆஸ்திரேலியன் பிஜான் மாதிரி. அதே கலரில் மறுபடியும் ஒன்று இதாக இருக்கும் பின்னாடி. இது வந்து கருப்போட சிக்கு தான் 2மே. இதில் வந்து ஒன்று கருப்பு மாதிரி, இன்னொன்று வந்து அந்த ரெட் கலரில் வருது. பின்னாடி இருக்குது பார்த்திங்களா, ரெட் கலரில் இருக்க தான் மேல் இந்த வாட்டி. ஆனால் வெள்ளை இருக்குது முதுகுலெல்லாம், தலையில் வெள்ளை வரம்பு இருக்குது. பெருசாக போனதும் காட்டுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட எக்கு தான் வந்து இந்த பெரிய புறா, அந்த புறா டச்சமில் இதே மாதிரி ஒன்று, கொப்பி மாதிரி ஒன்று, 2மே இதே மாதிரியே தான் அச்சல் இதாக இருக்கு பாருங்க. அதே மாதிரி மேலு மாதிரி இந்த இருக்க ஒரு சிக்கு, பின்னாடி வந்து அதே மாதிரி கொப்பி, ரெக்கையில் ஆஸ் கலரு அதே மாதிரி வந்துருக்கு அச்சல். அதே மாதிரியே தான் அச்சல். ரெக்கையில் கோயில் புறா கலரு, அது அப்படியே சாக்லேட் கலரு, எல்லாம் அதே மாதிரி தான் வந்திருக்கு. இதுவும் மறுபடியும் கூடு கட்டிக்கிட்டு இருக்கு எக் வைக்க. அப்புறம் நம்ம கருப்பு நல்லா ஜோடிக்கு வந்துடுச்சு. இதுக்கு ஃபீமேல் இல்லை, பார்க்கணும் என்ன பண்ணுறதில்ல, மேலே தான் இருக்குது. அப்புறம் இதுவும் மேலே தான் சவுண்டு விட ஆரம்பிச்சிருச்சு வெளியே. அப்புறம் இதுவும் மேலே தான், இது ஃபீமேலு, எல்லாம் சின்னது, எல்லாம் இப்போ பெருசாகாது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இது 3 நாள் 4 நாள் இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் எக் வச்சு.
அப்புறம் இதோட 2 சிக்கில் ஒரு சிக்கு வந்து கண்ணில் வந்து அந்த இது வந்துட்டு வெள்ளை அழுக்கு மாதிரி படியும். அது வந்துச்சு ஒரு 2 நாளாக போட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்றைக்கும் போட்டிருக்கேன். ஐ ட்ராப்ஸு ஜெண்டால் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருந்தால் கிளியர் ஆகிடும். ஒரு 2-3 நாள் தொடர்ந்து காலையில் ஒரு வாட்டி, மத்தியானம் ஒரு வாட்டி, நைட் ஒரு வாட்டி போட்டோம்னா 2 நாள் 3 நாளில் கிளியர் ஆகிடும். கண் மூடிருந்து திறக்க முடியாது, உள்ளே வெள்ளையாக இருக்கும். அது வந்து என்ன பண்ணால் தண்ணியை வச்சு தொடச்சி விட்டு அந்த கண்ணில் உள்ளதெல்லாம் இந்த மருந்து ஜெண்டால் தெரியலைன்னு நினைக்கிறேன். பேர் வந்து ஜெண்டால். இந்த ஐ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கிளியர் ஆகிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சின்னது தான், பிளாக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை, விஷயம் இல்லை, சின்னது தான். இப்போ இது வந்து இப்போ கொஞ்சம் தெளிஞ்சிக்கிட்டு இருக்குது. வேறு வால் ரெக்கெல்லாம் கொட்டிடுச்சு. இதான் மேலு இருக்குது, அது ஃபீமேல் தான் இருக்குது. தெரில, நான் பெருசாக போனால் தெரியும். அது வந்து கலர் மாறும்னு நினைக்கிறேன். அந்த சாக்லேட் இருக்குல்ல, அது வந்து கழுத்துலலாம் ஒயிட்டு வருது. கண்டிப்பாக அம்மா மாதிரி போகணும்னு நினைக்கிறேன். அது கொண்டா மாதிரியே போகும் இருக்குன்னு நினைக்கிறேன். இது பிளாக்காக தான் இருக்கும் இருக்கு ஃபுல்லாக. கழுத்தில் சிக்கன கலர் வந்துடுச்சு. அப்புறம் அதுவும் இல்லை, நம்ம பிளாக் வந்து சிக்கு பொறிச்சிடுச்சு மறுபடியும். போன வாட்டி விட்ட எக்கு 2 எக்குமே பொறிச்சிடுச்சு. அதான் இது விட்ட எக்கு அதுக்கிட்ட வச்சோம், 2 சிக்குமே நல்லாயிருக்கு. அதில் ஒன்று பிளாக் இதே மாதிரியே, இன்னொன்று வந்து அந்த ரெட் கலரில் போன வாட்டி செத்து போனச்சில் ஒரு சிக்கு அதே மாதிரியே, ஆனால் தலையில் இது மாதிரி ஒயிட்டும் இருக்கும். அவ்வளோ அந்த ரெட்டு போயிட்டுன்னு ரொம்ப கவலையாக இருந்தால் மறுபடியும் வந்துடுச்சு அதே கலரில். ஆனால் பியூர் ரெட்டு கிடையாது, ஒயிட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்காத டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ 2-3 பேர் கேட்டிருந்தீங்க அந்த ப்ரா பற்றி போடுங்கன்னு, கர்ண ப்ரா பற்றி. எனக்கு டேங்க் கிடைக்க மாட்டேங்குது. டேங்க் கிடச்சதுன்னா நான் போடுறேன், கன்ஃபார்ம் போடுறேன். கேட்டதுக்கெல்லாம் போடுறேன். நான் வீடியோ தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன், கோச்சிக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.